எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள்? எதன் அடிப்படையில் உங்க செலக்ஷன் இருக்கு? உங்க அறிவை பேஸ் பண்ணாதீங்க. நீங்க சில நேரங்களில் சிலருடைய அறிவை பேஸ் பண்ணுவீங்க. அவங்கள கேட்டேன், இவங்களை கேட்டேன், எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க. யார் வேணாலும் சொல்லட்டும், அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்லுகிறபடி ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு உங்க வாழ்க்கையில் மிக நல்லதாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேர் முடிவோட தான் உட்காந்துருப்பீங்க. இங்க அவன் ஒரு முடிவோடு வந்து உட்காந்து இருந்திருப்பான். இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இது தேவ சித்தம் தானா இல்லையா? ஏன்னா இப்போதான் காலேஜ் சேர்ந்து ஒரு மாசம் ஆயிருக்கும். இல்லை, காலேஜ் சேர்ந்து ஒரு மாசம் ஆயிருக்கும். இது தேவ சித்தமா இல்லையா? ஆசைப்பட்டு சேர்ந்துட்டோமே. ஒரு வாலிப பிள்ளை நீட் எழுதணும்னு சொல்லி அவ வந்து எழுதுனா, நீட்டில் ஃபெயில் ஆயிட்டான். இப்போ நான் சொன்னேன், நீ என்ன செய்ய, கூட இன்னொரு சப்ஜெக்ட் படி, நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத போறேன்னா எழுது. நீ இந்த சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே எழுது, ஏன்னா 1 இயர் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போ அவளும் சரி நான் சொன்னேன்றதுக்காக கீழ்ப்படிஞ்சு அவ ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு படிச்சுக்கிட்டே நீட் எழுதுனா. போன வாட்டியை விட நீட்டில் இந்த வாட்டி மார்க் குறைவாயிருச்சு. அப்போ சொன்னா அவ, நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். நான் காட்ஸ் வில்னு ஒன்று இருக்கு. எல்லாரும் டாக்டர் ஆகணுங்கிறது காட்ஸ் வில் இல்லை. டாக்டர் ஆகணும், தேவ சித்தம் இருக்கு. சிலர் இன்ஜினியர் ஆகணும், சிலர் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். பெரும்பான்மையா ஊழியக்காரன் ஆகலாம். கர்த்தர் திட்டம் என்னன்னு இருக்குது, அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பல நேரத்தில் நாம ஒரு அடம் பிடிச்சி, இல்லை இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டேன். ஆசைப்படுங்க, வேணான்னு சொல்ல. அது தேவ சித்தமாக தான் பார்க்கணும். தேவ சித்தம் இல்லைன்னா அந்த ஆசையை விடுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஆதாமுடைய முதல் வீழ்ச்சி அவனுடைய செலக்ஷன், ராங் செலக்ஷன். 2 பக்கத்தில் இருந்துச்சு, ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட ஜீவ விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு. அவன் செலக்ட் பண்ணிட்டான். லோத்து செலக்ட்